விலாசத்தை பெற்றவர்கள் இன்றைக்கு கூலிப்படையாக மாறிவிட்டார்கள் என மதுரையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் பேசி வீடியோ வெளியிட்டுள்ளார். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் கூறியதாவது: புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாமானிய ஏழை எளிய மக்களுக்காக இந்த மக்கள் இயக்கத்தை 1972 அக்டோபர் 17 தொடங்கினார் என்பது எல்லோரும் அறிந்த வரலாறு. புரட்சி தலைவர் மறைவிற்கு பின் புரட்சி தலைவி அம்மா தனது அயராத உழைப்பால் இந்தியாவில் 3ஆம் பெரிய இயக்கமாக அதிமுகவை உருவாக்கினார். குறிப்பாக 234 சட்டமன்ற தொகுதிகள் இரட்டை இலையை நிற்க வைத்து மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து இந்த இயக்கத்தை வெல்ல எவருமில்லை என்ற வரலாற்றை நிரூபித்தார். இரு பெரும் தலைவர்கள் மறைவுக்கு பின் தொண்டர்கள் கண்ட பொக்கிஷமாக, இரு பெரும் தலைவர்கள் வடிவமாக, 8 கோடி மக்களின் நம்பிக்கையாக எடப்பாடியார் இந்த இயக்கத்திற்கு பொக்கிஷமாக கிடைத்தார். மேலும் அதிமுகவை மீட்டெடுத்து, இரட்டை இலையை மீட்டெடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டை ஒரு குடும்பத்தில் சிக்காமல் மீட்டெடுக்கும் எழுச்சி பயணத்தை எடப்பாடியார் நடத்தி வருகிறார். ஸ்டாலின் தலைமையில் மன்னராட்சி ஒழித்து மீண்டும் மக்களாட்சி மலர எளிய தொண்டராய், கள போராளியாய் உரிமை போராட்டத்தை எடப்பாடியார் நடத்தி வருகிறார். சாமானிய மக்களுக்காக உரிமை குரலாக தன்மானத்தோடு களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார். இதுவரை 150 தொகுதிக்கு மேல் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு 65 லட்சம் மக்களை சந்தித்து புதிய சரித்திரம் படைத்திருக்கிறார். எடப்பாடியார் செல்லும் இடங்களில் எல்லாம் நம்மை காக்க வந்த தெய்வம் என்று மக்கள் வரவேற்பதைக் கண்டு எதிரிகளும் துரோகிகளும் வயிற்றெரிச்சல் ஆகின்றனர். பொறாமையால் எதிரிகளும் துரோகிகளும் வசைப்பாடி கொண்டிருப்பதை தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு இரு பெரும் தெய்வங்களின் செல்வாக்கால் எதிரிகளிடம் சிம்ம சொப்பனமாக எடப்பாடியார் போராடி கொண்டிருக்கிறார். இதனால் இன்றைக்கு எதிரிகளுக்கு தூக்கம் தொலைந்து விட்டது. தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக தூங்க வளமான எதிர்காலத்தை உருவாக்க எடப்பாடியார் உழைத்து கொண்டிருக்கிறார். இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் இரு பெரும் தலைவர்கள் விலாசத்தை பெற்றார்கள், கூலிப்படையாக செயல்பட்டு அதிமுகவின் விலாசத்தை சிதைத்து விடலாம் என்று பல்வேறு முயற்சிகள் எடுத்து இன்றைக்கு தோற்றுத்தான் போனார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு தொண்டர்களும் மன உறுதியுடன் முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது. இன்றைக்கு தாய் இல்லாத பிள்ளையாக நாம் இருந்த பொழுது தாயாக நமக்கு கிடைத்தவர் தான் எடப்பாடியார். அவர் கருத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும். இன்றைக்கு தொண்டருக்கு தொண்டராக எடப்பாடியார் நமக்கு கிடைத்துள்ளார். இதுதான் ஜனநாயகத்தின் அற்புதம், ஜனநாயகத்தின் வளர்ச்சியாகும். இதை சர்வாதிகாரிகளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த சர்வாதிகாரிகளால் எடுக்கும் முடிவுக்கு சில கருங்காலிகள் துணை போகிறார்கள். தொண்டர்கள் அனைவரும் எடப்பாடியாரின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். தொண்டர்கள் நாம் எல்லோரும் மன உறுதியோடு விசுவாசத்தோடு எடப்பாடியாரிடம் இருக்க வேண்டும். சிலர் பதவி சுகம் அதிகாரத்தை பெற பேசுகிறார்கள். அவர்கள் முகத்திரையை கிழித்து எரிய வேண்டும். மீண்டும் 2026ஆம் ஆண்டில் எடப்பாடியார் தலைமையில் அம்மா ஆட்சி மலர அண்ணாவின் பிறந்தநாள் விழாவில் நாம் அனைவரும் சூளுரை ஏற்க வேண்டும் என கூறினார். இதுவரை 153 சட்டமன்ற தொகுதிகளிலே வெற்றி வாகை சூடி எழுச்சி பயணத்தை இன்றைக்கு தொடர்ந்து ஏறத்தாழ 65 லட்சம் மக்களை நேரிலே சந்தித்து ஒரு புதிய சரித்திரத்தை, வரலாறை படைத்து வருகின்றார். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் இதோ நம் வீட்டு பிள்ளை, நம் குடும்பத்திலே ஒருவர், நம்மை காக்க வந்த